ஆமா, அதை சொல்ல மாட்டேன்னு ஏன் சொல்லினே இருக்கீங்க? விஜய் ஏன் பேசவே மாட்டாருங்களே? அவர் ஏங்க பேசாம இருக்காரு? அவர் பெண்கள் கூட பேசுறாருங்க. என்னத்த சொல்லுது கூட பேசுறதுமா கேட்டோம் ஆமா, அவர் பெண்கள் கூட பேசுறாரு, அவர் மக்கள் கூட பேசுறாரு, அவர் கேப் விட்டாரு. அதாவது மக்கள் கூட பேசுறாரு, பெண்கள் கூட பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கெட்ச் தான் பார்த்தேன். உண்மையுமே விஜய் வந்து அவமானப்படுத்தவே பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? அவனை பெண்கிட்ட மட்டும் பேசுவாங்க, ஆண்கிட்ட பேசவே மாட்டாங்க. என்னது இது? இதை விட ஒரு தலைவனை வந்து கேவலப்படுத்த கூடாது. அசிங்கங்களா ரொம்ப ரொம்ப தப்பான எல்லை மீறி போறீங்க. அதை வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அதாவது அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ட்ரெண்ட்னா எப்படின்னு. சீமான் எப்படி அவர் ஒரு கதையெல்லாம் உருவாக்கி ஒரு பண்ணுவார்ல, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுறாருமா. இப்ப நம்ம ஒரு கதை விடல, அந்த மாதிரி அவரு கதை சொல்லியிருந்தாரு. டெல்லியில என்ன ஆச்சு தெரியுமா சொல்லிட்டாரு தோழர். என்ன ஆச்சு தெரியுமா? இதுங்க நானும் சொல்றாரு போல எதுன்னு பார்த்தா, சிக்னல்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? டெல்லி சிக்னல்ல சிக்னல்ல போய் உங்களுக்கு என்ன வேலை அப்படிதான் இருந்துச்சு. டெல்லி சிக்னல்ல விஜய் கூட போனாராம். அங்க வந்து ஒரு 20 பெண்கள், நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து பாருங்க மதராசி விஜய் தானே சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க ஓடி வராங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு அங்க ஆதரவு இருக்கு டெல்லியில அப்படின்னு காமிக்கிறாங்க இது மூலியமா. இதெல்லாம் ஒரு கதை. ஒரு நடிகை படத்துல பார்த்துருப்போம், ஓடி வருவாங்க. இது பெரிய விஷயமா? அதனால ஓடி வந்த மக்களான தமிழ்நாடு ஓட்ட போட போறாங்க விஜய்க்கு. அதாவது சினிமா நடிகனா வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து நிறைய பேர் விஜய் வந்து லைக் பண்றதா, இன்க்ளூடிங் நாங்களும் தான். ஆனா அரசியலுக்கு அவரு சரியான ஆளுகள் தான் நாங்க பாக்குறோம். அதை பத்தி பேசினா சினிமா நடிகனா ஓடி வரவங்க போட்டோ எடுப்போம். இதெல்லாம் பெரிய பேர் பேசுகிறீங்கல்ல. இதையே நீங்க திட்டுறீங்களா? அப்ப சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்கேயோ போகும்போது ராணுவ என்ன சுத்தி போட்டுச்சு, செல்ஃபி கேட்டாங்க. டெல்லி எப்படி போனாரா? அப்படி சுத்தி வந்து ராணுவம் என்ன ஆச்சு பயந்துறாங்க, பதினெட்டாங்க. என்னன்னா திடீர்னு ஒரு அந்த மாதிரி கதையை தான். அது கூட இது சலிச்சது இல்ல தோழர். போங்க தோழர், இவரு சொன்னதே பரவாயில்ல. சீமா சொன்னதை பார்த்தோம்னா